ஸ்டாண்டே வரல. பஸ் ஸ்டாண்டே வரல. 20 வருஷம் ஆச்சு பஸ். யார்கிட்ட போய் நாங்க கேக்குறது? வந்தா தானே கேட்க முடியும். அவரு ஊருக்கே வரல, எலெக்ஷனுக்கு வந்தா மாநகர கேட்கல இருக்காங்க. எப்போ இடியும்னு தெரியாத பஸ் ஸ்டாப், 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்யாண மண்டபம், இப்படி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு பக்கத்திலே ஓடுற வாக்கியா, இந்த ஊர்ல இதுதான் கால்நடை மருந்தகம், இதுதான் பப்ளிக் டாய்லெட், சாதாரண எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட வழங்கப்படாத சேவைகள் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், குடிதண்ணி வசதி இல்லாத ஒரு மார்க்கெட், முழுக்க முழுக்க கழிவுகள் மட்டுமே நிறைஞ்ச ஒரு கம்மா, காலேஜ் வாசல்ல புல்லுக்கட்டோட நிறைஞ்சிருக்கிற பஸ் ஸ்டாப். இந்த காலேஜ் பக்கத்துல அப்படி ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. பஸ் ஏறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் வாசல்ல இருந்து நடந்தே தான் போய் ஏறணும். தண்ணி வசதி கூட இல்லாத கிராமம். இதெல்லாம் எங்க நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் தொகுதியில. முருகனுக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுக்கே 2வது பெரிய சட்டமன்ற தொகுதி. இங்க பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாது. இங்க வந்து போற மக்கள் எல்லாருமே அங்கங்க ஒவ்வொரு ஸ்டாப்ல நின்னு தான் பஸ் ஏறுவாங்க. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில 25 வருஷமா அதிமுக தான் ஜெயிக்குது. நான் ஜெயிச்சிட்டா தீபத்தூண்ல தீபம் ஏத்துவேன்னு சொன்ன ராஜன் செல்லப்பா இந்த மக்களுக்கு இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்ன்றத பத்தி சட்டமன்றத்துல பேசினதே இல்ல. திருப்பரங்குன்றம் கிட்ட இருக்கிற தெங்காக்கம்மாய தூர்வாரி அங்க போட்டிங் வசதி பண்ணி தருவேன்னு சொன்னாரு. ஆனா மலைக்கு கீழே ஓடுற வாய்க்கால கூட சரி பண்ணி தரல. 2021 திருப்பரங்குன்றம் மக்களுக்கு வாய்க்கால் வசதி செஞ்சு தருவேன்றதா இவரோட வாக்குறுதி. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கூட அதை செஞ்சு தரல. இன்னமும் இவர் தொகுதியில எங்க போனாலும் இந்த வாய்க்கால் இருக்கும். திருப்பரங்குன்றம் கோவிலை சுத்தி இருக்கிற ஏரியாக்கள்ல கூட இருக்கும். இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சாதாரண எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்க முடியாது. இத பத்தியாவது சட்டமன்றத்துல பேசினாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. திருநகர்ல இருக்கிற ஹாக்கி கிரவுண்ட்ல சிந்தட்டிக் டர்ஃப் போட்டு தருவேன்னு சொன்னாரு. அதை பத்தியும் பேசல. சோழன்குருணின்ற ஊர்ல சென்ட் ஃபேக்டரி ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னாரு. அதை பத்தியும் சட்டமன்றத்துல பேசல. இப்ப என் பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். இதோட வேலை இன்னும் முடிவடையல. இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க கூட்டணியில இருக்கிற பாஜக கிட்ட இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட பணிகளை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு 15 கோடி வாங்குற இவரு வில்லாபுரம் டு அவனேபுரம் ரோட கூட சரி பண்ணி கொடுத்தது இல்ல. இப்படி 25 வருஷமா தங்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்காத அதிமுக வேட்பாளர்களை ஜெயிக்க வச்ச இந்த மக்களுக்கு திமுக செஞ்சது என்னன்னா, இப்படி இருந்த திருப்பரங்குன்றம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு புது ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் தங்குறதுக்காகவே இங்க ஒரு சஷ்டி மண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காகவே இங்க ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்காங்க. தண்ணி வசதி கூட இல்லாம இருந்த சோழன்குருணி கிராம மக்களுக்காகவே இங்க ஒரு புது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் லைப்ரரிக்கும் இந்த திமுக தான் மராமத்து பணிக்கான வேலையை செஞ்சு கொடுத்திருக்கு. இந்த ஊருக்கு புதுசா அங்கன்வாடி கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற பனையூர்ன்ற ஊருக்கு புதுசா ரேஷன் கடை கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில இருக்கிற சாமணத்தம்ன்ற ஊருக்கு புதுசா சார் பதிவாளர் அலுவலகம் கட்டி கொடுத்திருக்காங்க. தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு போராட தெரிஞ்ச சங்கிங்களுக்கும் அதோட அடிமைகளுக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதியில அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்குன்னு போராட தெரியல. ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்ச வேட்பாளரா இருக்காரு, இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ் காரரே வேட்பாளரா இருக்காரு. திருப்பரங்குன்றம் தொகுதியை காப்பாத்துறது மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு.